ஒரே ரூமில் 10-15 வருஷம் ஒன்றா படுத்து ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா குடித்து இவர் கஷ்டத்தில் அவர் பங்கெடுத்து அவர் கஷ்டத்தில் இவர் பங்கெடுத்து நெருங்கிய நண்பர்களுக்கு செஞ்ச துரோகம்தான் இந்த பதிவு. ஒரு ஆள் தொழில் பண்ணுறாரு, ஒரு ஆள் வேலை பார்க்குறாரு. வேலை பார்க்குறவர் ஒய்ஃபுக்கு ஊரில் கேன்சர் வந்துடுது. மனைவி சொல்கிறாங்க, உங்களுக்கும் வயசாகிடுச்சு, ஊருக்கு வாங்க, நம்ம கொஞ்ச நாளாவது சேர்ந்து வாழுவோம் அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க. அவரும் முடிவெடுத்து கேன்சலுக்கு கம்பெனியில் கொடுத்துட்றாரு. கம்பெனியில் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவருடைய சர்வீஸ் காசெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு 15 லட்ச ரூபா அவருக்கு கிடைக்கிது. அந்த ரூமில் உள்ள தொழில் பண்ணுறாருல்ல, அவர் தம்பி, எனக்கு 1ஆம் தேதி ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு செக் இருக்குது, நீங்கள் பணத்தை கொடுங்க, அதை போட்டு நான் அதை கிளியர் பண்ணிடுறேன். 10ஆம் தேதி எனக்கு ஒரு செக் இருக்குது, கம்பெனி செக்கு, இந்த செக்கை நீங்கள் போட்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவர் செக்கை கொடுக்குறாரு. நீங்கள் எனக்கு நிறையா உதவி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுக்குறதுக்கு நான் உங்களுக்கு 12 லட்ச ரூபா தர்றேன், நீங்கள் ஊருக்கு போகிறது எனக்கு ஒரு உதவி செஞ்சதாக இருக்கட்டும் அப்படின்னு கொடுக்குறாரு. இவரும் நம்பி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு 1ஆம் தேதி அந்த பையன் வாங்கிக்கிட்டு அவன் இடைக்கிட போய் சைட்டில் தங்குறேன்ட்டு போயிடுவான். ஒரு வாரம் கழிச்சு வருவான், 10 நாள் கழிச்சு வருவான். ரூமில் கண்டினியூவாக எப்போதும் தங்க மாட்டான். இந்த ஆள் நான் சைட்டுக்கு போகிறேன்ட்டு போய் தான் பணத்தை வாங்கிக்கிட்டேன். இந்த ஆள் 10ஆம் தேதி செக்கை போடுறாரு. 10ஆம் தேதி பணம் இல்லை, இந்த அக்கௌண்ட் கேன்சலான அக்கௌண்ட்டு அப்படின்னு மெசேஜ் வருது. இவருக்கு தூக்கி அடித்து போடுது. அப்போ தான் இவர் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. அவன் ஃபோனு சுவிட்ச் ஆஃப். இவருக்கு எப்படி இருக்கும்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷம் வேலை பார்த்த சர்வீஸு காசு, அந்த காசை அவன் ஆட்டையை போட்டுக்கிட்டு போய்த்தான். ஊருக்கு ஃபோன் பண்ணி சொந்தக்காரங்களை போய் அவனை பார்க்க சொன்னால் அவன் வீட்டில், தம்பி, அவன் 1 வருஷமாக எங்களுக்கு ஃபோன் பண்ணுறதில்ல, பேசுகிறது இல்லை, அவன் எங்கே இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது, நீங்கள் கொடுத்தேன்னு சொல்கிறீங்க, அவனுக்கிட்டே கேட்டுக்கிறங்கப்பா அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது? இந்த ஆள் கதறாரு, கத்துறாரு. மனைவி வீட்டு சொல்கிறாரு, என் கம்பெனியில் சர்வீஸ் காசு கொடுக்கலாமா, எல்லாருக்கும் நிப்பாட்டி விட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறாரு. அது ஏன்னா அவளே முதல்ல கேன்சரில் இருக்கிறா. இந்த மாதிரி நான் ஏமாந்துட்டேன்னு சொன்னால் அவள் செத்து போயிடுவான். நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நிற்கிறேன் அப்படின்னு கண்ணீரோட தளம்பி கதறி அப்படியே கூனி குருவி சொல்கிறாரு. அண்ணே, நான் செத்து போயிடலாம்னு நினைக்கிறேண்ணே, வாழை பிடிக்கலண்ணே, இவ்வளோ பெரிய துரோகியோட ஒரு 10-15 வருஷம் நான் வாழ்ந்துருக்கேன் என்ன, எதுவுமே தெரியலண்ணே, அந்தளவுக்கு நல்லவனாக இருந்தவன் இப்படி எப்படின்னே துரோகம் பண்ணான் அப்படின்னு